இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. நம்முடைய சபையில் கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை என்று கொடுக்கப்பட்ட செய்தி நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தது என்ற தலைப்பிலே அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை திரும்பமாக கேட்டு பிரயோஜனப்படுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அதை அனுப்பி தாருங்கள். நிச்சயமாக அது நிமித்தமாக முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவியாக நிச்சயமாக உதவி செய்வார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அதை தொடர்ந்து இருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. கிறிஸ்து என்ன செய்தார்? முடிந்தது என்று சொல்லி என்ன செய்தார்? தன் தலையை சாய்த்து ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? கொண்டு போய் அவர்கள் கல்லறையிலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கல்லறையிலே வைத்த பின்பு மூன்றாவது நாள் என்ன செய்யப்பட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல், இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தது போல அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்ற ஒரு காரியத்தை அங்கே வந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? அங்கே பார்க்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவருடைய சீஷர்களும் அதை பார்க்கிறார்கள். அந்த போர் சேவகர்கள் கூட என்ன செய்கிறாங்க? அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து பயந்து போய் செத்தவங்க போல கீழே விழுந்து அந்த தூதனை பார்த்து அலறி எடுத்து ஓடி போய் என்ன செய்கிறாங்க? அங்கே ஆசாரியர்கள் இடத்துல போய் சொன்னாலும் கூட அந்த எந்த அளவுக்கு மனுஷனுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய அல்லது மதத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த காரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டு அந்த சம்பவம் நடந்தால் கூட அதை என்ன செய்கிறாங்க? போய் கவனிக்காமல், அதை ஆராய்ந்து பார்க்காமல், அதற்குரிய அதை சந்தேகத்தோடு கூட போய் நின்று அதை என்ன செஞ்சிருக்கலாம்? அது என்னென்ன ஆராய்ந்திருக்கலாம்? அதெல்லாம் இல்லாமல் களவாய் அவரை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? சொல்லும்படியாக சேவரிடத்தில் சொல்ல அவங்களும் அவங்க போதித்தபடியே அப்படியே செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு மனுஷனுடைய மத வெறியானது இயேசு கிறிஸ்துவின் விரோதமாக எழும்பினது என்று பார்க்கிறோம். வேதத்தை படிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம், மோசே ஆகமத்தை படித்தவர்கள், ஏசாயா தீர்க்க தரிசனத்தை படித்தவர்கள், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை படித்தவர்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை படித்தவர்களாக இருந்தாலும் என்ன ஆகிறது இல்லைங்க? தேவனுடைய காரியத்திலே ஒரு விதமான ஒரு அந்த ஈடுபாடோடு கூட இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது அந்த தன்மைகள் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய பெருமைகள் நான் சொன்னது தான் நடக்கணும். ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் அவங்க போதிச்சிட்டாங்க. யாரு? அங்கே அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் மாறி சொன்னவுடனே அது எப்படி நம்முடைய உபதேசத்திற்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்ப முடியும்? அவனை கொன்று விட்டோம் என்று சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட அவங்களால் என்ன செய்ய முடியல? அது சும்மா இருக்க முடியாமல் உயிர்த்தெழுந்தார் என்று கேள்விப்பட்டு ஓடி போய் பாதத்தில் விழுந்திருக்கணும். அந்த 11 சீஷர்கள் மாத்திரமல்லங்க, இவங்களும் ஓடி போய் அவருடைய சமூகத்தில் விழுந்திருக்கணும் என்று பார்க்கிறேன். என்றால் மேசியாவை எதிர்பார்த்த ஜனம் அது. ஆனால் அவர்கள் அதை தவறு விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரி, முடிந்தது என்ற வார்த்தை நான் கவனித்தது எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார்? அநேக விஷயங்கள், அநேக காரியங்களை கடந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் கவனித்தோம். இந்த உலகத்திலே அந்த முடிந்தது என்ற வார்த்தையை வைத்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த ஊழியக்காரங்க சொல்கிற காரியங்கள் அல்லது நாம் பார்க்கிற யூடியூப் சேனலில் வருகிற, அந்த டிவியில் வருகிற காரியங்களை கேட்கும் பொழுது, உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார், உன் வியாதிகளை ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார், உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உன் கவலைகளை ஆண்டவர் மாற்றுவார். எந்த விதத்திலே தான் முடிந்தது என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், முடிந்தது என்ற வார்த்தை நீங்களே நானும் நினைக்கிறது போல, ஆஹா ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முடிந்தது என்ற வார்த்தை நம் வேதத்திலே நாம் கவனித்தது போல, அந்த வசனத்தின்படியாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் கவனித்தது போல, முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னது ஒரு வேலையை ஆண்டவர் என்ன செய்த, ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் என்ன செய்த, முடித்து வைத்திருக்கிறார் என்று அந்த வசனம் என்ன செய்து நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்தோம். என்னத்தை ஆண்டவர் முடித்து வைத்தார்? ஒரு தேவாலயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கட்டினார். ஒரு தேவாலயத்தை ஆண்டவர் கட்டி முடித்ததை தான் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். இன்னொரு வகையில் சொல்லணும், ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். அதை தான் கட்டி முடித்த காரியத்தை தான் சிலுவையிலே எல்லாம் அறிந்தவராக முடிந்தது என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் முடிந்தது என்ற வார்த்தை சொன்ன பிறகும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் போதிக்கிறது போல, கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறது போல,
பாவங்கள், சாபங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று எல்லாவற்றையும் முடித்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கிக்கிறோம். ஆனால் இன்னமும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது? பாவம் என்ன செய்கிறது? வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சாபங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, நோய்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அதிகமாக வீரியமாக இந்த காலத்தில் கொரோனாவுக்கு பிறகு அந்த என்ன செய்கிறது? அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதை முடித்தார் என்று இன்றைக்கு நாம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை அந்த விதத்தில் கூட நாம் யோசிக்கிறது நம்ம போகிறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும்படியாக, திரும்ப சொல்றேன், பிதாவாகிய தேவன் பூமியிலே வாசம் பண்ணும்படியாக ஒரு கூடாரத்தை கட்டி முடித்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆலயத்தை ஆண்டவர் செய்தார், கட்டி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? வடிவமைத்தார் என்று பார்க்கிறோம். அதற்காக அவர் செங்கலை அறுக்கலை, அதற்காக அவர் சாந்தை அவர் பூசலை, அதற்காக ஆண்டவர் என்ன செய்யலைங்க, இன்னும் பல அந்த கம்பிகளை வைத்தோ அல்ல கட்டைகளை வைத்தோ ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டாதபடி தன் சரீரத்தையே என்ன செய்தார்? செதுக்கினார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சரீரமானது பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் சரீரத்தை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் எதுவும் பொய் சொல்லலைங்க, ஏதோ பிரதர் வந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளிலே அதை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். தன் சரீரத்தை குறித்து அவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரடியாக கட்டிடமாக இருந்த சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், அது இடிக்கப்பட்டு போகும் சொன்னார். அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும். அது சரித்திரம், அது நடந்த ஒரு காரியம். அது எதிர்காலத்தில் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்ததற்காக, கொலை செய்ததற்காக என்ன செய்யப்பட்டதுங்க? இஸ்ரவேல் ஜனம் இந்த நாள் வரைக்குமாக அதற்குரிய பழியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சின்ன பாவத்தை இஸ்ரவேல் ஜனம் பண்ணல, சின்ன ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனம் பண்ணல, யூதர்கள் பண்ணல, ஆசாரியர்கள் பண்ணல, தெய்வத்தையே கொலை செய்த பாவத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் நானும் சிலுவையில் பலி நடந்தது என்று நாம் என்ன செய்கிறோம்? அப்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் வரும் பொழுது எனக்காக மரிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லினால் சில பாடல்களை நான் கேட்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இனி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது மரிப்பதற்காக வரல. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது மரித்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வரல. மாறாக அவர் வந்தது உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே தாவீதினுடைய அரசாங்கத்தை, தாவீதினுடைய செங்கோலை நிலைநாட்டும்படியாக கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மதத்துக்குரியவர்கள், மதம் பிடித்தவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி என்று சொல்லப்படுகிற இடத்திலே, அந்த எருசலேமுக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துல, புறம்பா இருக்கிற இடத்துல கொண்டு போய் சிலுவையில் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நீயோ அவருக்கு தீமை செய்யும்படியாக நினைத்தாய், ஆனால் அதை அந்த தீமை ஆண்டவர் என்ன செய்தார்? நன்மையாக நமக்கு மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இப்படிதான் என்னுடைய காரியம் இருக்க வேண்டுமா, இப்படிதான் நான் என்ன செய்ய வேண்டும், மீட்பை கொண்டு வர வேண்டுமா, இப்படிதான் நான் தேவனுடைய வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டுமா, இன்னும் பல விஷயங்கள் ஆண்டவருடைய மனதில் ஓடினதுனால தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமாகினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்போ கிறிஸ்துவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய மாம்சத்தில் வந்து வெளிப்பட்ட வருகையானது மரணத்துக்குரிய வருகை அல்ல. ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு பாடலை எடுத்து, எனக்காக இந்த உலகத்தில் பிறந்ததே மரிக்கிறதற்காக தான் ஒரு மனுஷன் பிறப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. அப்படிலாம் ஒரு பாடல் எழுதினா எந்த அளவில் நான் தெய்வத்தை நான் புரிந்து வைத்திருக்கேன்? மரித்துதான் தெய்வம் நம்மை விடுதலையாக்க வேண்டுமா? இல்லை. அவர் மரணம் அடைந்துதான் மனிதனுக்கு மீட்பை கொண்டு வர வேண்டுமா? இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நான் அவருடைய மீட்பை, அவர் செய்த அந்த காரியத்தை நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனால் அதை நமக்கு ஆசீர்வாதமாக, நன்மையாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறதே.
அவருடைய மரணமே நமக்கு இத்தனை பெரிதான காரியத்தை நமக்கு கொண்டு வர, நன்மைகளை கொண்டு வர, நன்மையாக பிதாவாக தேவன் அவர்களை மாற்றினார். ஆகவே சொல்றார், ஆமா நீ போ. யாருங்க? இயேசு கிறிஸ்து ஜெபத்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், ஆமா இந்த பாடை நீ சுமந்தாகணும். அந்த கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வாய் திறவாதவராக, தனக்கு இருந்த வல்லமைகளை பயன்படுத்தாதவராக, தன்னோடு கூட லேகியன் கணக்கான தேவ தூதர்கள் இருந்தாலும் கூட சேவர்கள் வந்து பிடிக்கும் பொழுது கத்தி கையில் என்ன செய்ய அம்புலாம் வைத்துக் கொண்டு கேடைத்து வைத்துக் கொண்டு ஒரு திருடனை பிடிக்கிறது போல வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். பேதுரு என்ன செய்தா? உடனே கொண்டு போய் பக்தி வைராக்கியம் கொண்டு வர, என்னுடைய ஆண்டவரை நீ என்ன செய்கிறாய்? கொண்டு போகும்படியாக வருகிறாய் என்று கத்தி எடுத்து ஒருத்தருடைய காதை வெட்டுகிறான் என்று பார்க்க இயேசு சொல்றாரு, கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான். அதனால் நீ என்ன செய்யக்கூடாது? இப்படி செய்யக்கூடாது. நான் வேண்டுவேன் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? பிதாவாக தேவன் எனக்கு லேகியன் கணக்கான தூதர்கள் அனுப்பியவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்துவிட, ஆனால் இது என் வேலை அல்ல. அப்போ ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் என்ன? இப்படிதான் மீட்பை கொண்டு வர வேண்டும். இப்படிதான், இன்னொரு வகையில் சொல்லணும்னா, நான் ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை நான் கட்ட வேண்டும். இப்படிதான் அது முடிகிறது என்றால், இப்படிதான் போகிறது என்றால் அந்த பாதை நான் எடுத்துக்கொள்ள நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நான் எடுக்கக்கூடிய, நான் குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியாதுன்னு சொன்னார். காரணம் என்னவென்றால், அத்தனையாக தெய்வம் மரிக்கிற விஷயம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மாம்சத்தில் வந்த தெய்வம் மரித்து தன் ஜீவனை கொடுக்கிறது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய அதிகாரத்தை, சர்வ வல்லமை உள்ளவரையே அப்படி இந்த உலகம் செய்தது என்றால், மனிதர்கள் அவரை செய்தார்கள் என்றால், பாமரனை என்ன செய்ய மாட்டாங்க? பாமரனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறது போல இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்கள், இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதனை ஒரு மனிதனாக, தன் ஜனத்தை ஜனமாக நினைக்காதபடி அவர்களிடத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? டாக்ஸ், வரி என்ற பெயரில் இன்னும் பலவிதமான பாரங்களை சுமத்தி என்ன செய்கிறார்கள்? அவர்களை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். அன்னைக்கு சிலுவையில் இயேசு ரத்தத்தை உறிஞ்சினது போலதான் இன்னைக்கு இருக்கிற ஜனத்துணை ஜனநாயகம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கிற குடிமக்களுடைய ரத்தத்தை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் உறிந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு அரசாங்கத்தை சொல்லல, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான் நடக்கும். ஏனால் நன்மை செய்கிற விஷயம் மனிதனிடத்தில் கிடையாது. எந்த ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்திலே பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னார்கள். ஆனால் கூட இருக்கிறவங்க தான் தெரியும் என்ன காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒரு மனிதனை கொல்லுவதற்கு எந்த வகையிலும் என்ன செய்ய மாட்டாங்க? அஞ்சவே மாட்டான். இதெல்லாம் எங்கிருந்து வருகிற இந்த சிந்தனை தெரியுங்களா? நன்மை தீமை என்கிற அந்த கனியை புசித்தது நிமித்தமாக எனக்கு எது நல்லதோ அதற்காக நான் என்ன செய்கிறேன்? செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ட்ரம்ப் செய்கிற விஷயம் அதுதானே. டொனால்ட் ட்ரம்ப், USA பிரசிடென்ட், என்ன செய்கிறார்? தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறார்? இஸ்ரவேலுக்கு சாதகமாக இருந்து ஈரானில் பெரிய காரியத்தை போர் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என்ன செய்கிறோம்? பாதிக்கப்படுகிறோம். ஒரு சிறிதளவு கூட அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைங்க? சிந்தனை கிடையாது. இதேதான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் உயிர் தெழுந்தார் என்று போய் சொன்னா கூட, அப்ப அந்த அளவுக்கு மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய இருதயம் கேடுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சேவைகள் போய் சொல்றாங்க, ஒரு தூதனை பார்த்து அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று இங்க மகதலேனா மரியாளும் போய் சீஷர் இடத்துல சொல்றது போல ஆசாரியனிடத்தில் போய் சொன்னார்கள். ஆனால் மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய பெருமை, பேர், அவன் சொல்லுகிற விஷயம், அவனுடைய உபதேசங்கள், அவனுடைய மதம் என்ன செய்து? இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழுந்தார் என்று சொன்னாலும் கூட அவர் உயிர் தெழவில்லை, களமாய் அவரை கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுங்கள். அதுக்கு லஞ்சம் கொடுத்து என்ன செய்கிறான்? அந்த ஆட்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. அப்ப அன்றைக்கு இருந்த ஜனம், அன்றைக்கு இருந்த மதத்துக்குரியவர்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தை, இயேசுக்கு அதை வேதத்தை எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க பாருங்களேன். அன்னைக்கு இருந்தவங்களும் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் சலைச்சவங்க கிடையாது. இன்னும் அதிகமான
இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு கொலை செஞ்சாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பிச்சிட்டு இருக்கிறோம் போட்டு. கையை தனியா, காலை தனியா, அவருடைய ஒவ்வொரு அவயங்களை என்ன செய்யறோம்? தனித்தனியா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு சிலுவையில் கொண்டா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவர் மேடையில் ஏற்றி கொண்டுட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக, கூடாரமாக கிறிஸ்து மாற்றினார். மாற்றி முடித்ததை நான் சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இதுவரைக்கும் முடியாத ஒரு விஷயங்கள், இதுவரைக்கும் நீங்கள் நானும் நினைக்கிறது போல இன்னும் ஏன் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது, இன்னும் ஏன் இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, இன்னும் ஏன் இந்த உலகத்தில் வியாதி இருக்கிறது, இன்னும் ஏன் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது, எத்தனை வருஷம்தான், எத்தனை நாள் தான் இந்த பிரச்சனையை பார்ப்போம், எத்தனை நாள் தான் இந்த காரியங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும், உண்மை தெய்வத்தை வணங்குகிறவனாக இருந்தாலும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து கடவுள் இல்லாதது போலதான் இருக்குது அல்ல. கடவுள் இல்லையே, அப்போ கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு கண் இல்லையா? அவர் இருக்கவே இல்லை. அப்படிதான் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க? கடவுள் இல்லை என்ற உபதேசத்திற்கும் அந்த நம்பிக்கைக்கும் போயிடுறாங்க. கடவுளே கிடையாது. ஏன்னா கடவுள் இருந்தா இப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்குமா? சிறு பிள்ளைகளை கொல்லுவார்களா? கொத்து கொத்தாக மனிதன் மரித்து போவானா? யுத்தங்கள் ஏற்படுமா? இந்த இப்படிப்பட்ட பேரழிவுகள் ஏற்படுமா? கொள்ளை நோய்கள் வருமா என்று கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறார். இன்னைக்கு ஊழியக்காரங்க பேசுறது போல, இன்றைக்கு மேடையில் நின்று ஊழியக்காரங்க பேசுறது போல இயேசு கிறிஸ்து பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்று கேள்வி கேட்கிறார். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன ஆண்டவர்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? யுத்தங்களின் செய்திகளின் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். என்ன சொல்றார்? மேலே இருக்கும் கீழே இறங்கி வராத, வயலில் இருக்கிறோம் வீட்டுக்கு வராத. அதில் நம்ம அந்த காரியங்கள் நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம் போகிறது இல்லை. ஆண்டவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவர் நல்ல விஷயம் 4 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? காரணம் என்ன? தன் மரணத்துக்கு பின்பு இந்த உலகம் இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாக அதான் சொல்ல கடைசி காலம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் என்ன சரிவர புரிந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே நமக்கு ஏதோ ஒரு பணி என்ன செய்கிறதுங்க, இன்னும் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இன்னும் இருக்கிறது. ஆண்டவர் செஞ்சுட்டார், ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். உடன்படிக்கை பெட்டியிலே வாசம் பண்ணின தெய்வம் அதுதான். மற்ற உடன்படிக்கை பெட்டியிலே அந்த கூடாரத்திற்குள்ளே வாசம் பண்ணின தெய்வம் தாவீதினுடைய விருப்பத்தின்படி சாலமோனில் கட்டப்பட்ட தேவாலயத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தது? வாசம் பண்ணினது என்று பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அந்த ஆலயம் இல்லையா, நான் தான் ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று, அதை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை இயேசு சொன்னாலும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னை பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக, ஒரு வீடாக, தன்னை ஆலயமாகவே ஆண்டவர் என்றைக்கும் என்ன செய்தார்? காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதான் சொல்ல, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் செவ வீடு என்று எண்ணப்படும். தன் சரீரத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தேவனுக்கு தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கட்டின ஆலயத்திற்கு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், என் வீடு தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக என் வீடு மாற்றப்படும்படியாக சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதை செய்து போனார் என்று பார்க்கிறோம். அவர் செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையிலே ஆண்டவர் ஒரு பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய மாம்சத்திலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி விட்டு அவர் கடந்து போயிட்டார். இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதை தான் ஆண்டவர் அந்த வீடு என்று சொல்லப்படுகிறது, அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது
ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆலயத்தை ஆண்டவர் இன்றைக்கு எவ்வாறாக இந்த உலகத்திலே அவைகளை செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது சபை, சர்வ சங்கமாகிய சபை என்று ஆண்டவர் அந்த சரீரத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து அதற்கு தலையாக, சபைக்கு தலையாக இருக்கிறார். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா? அவயவங்களாக இருக்கிற வெறும் சரீரம் மாத்திரமல்லங்க, அது ஒரு கட்டிடம். அது என்ன கட்டிடம்? எதற்காக அந்த கட்டிடம், அந்த கூடாரம் அமைக்கப்படுகிறது? சபை எதற்காக கூட்டப்படுகிறது? பிதாவாக தேவன் வாசம் பண்ணும்படியாக. அல்லேலூயா. ஆகவே சொல்றார், என்ன சொல்றார்? எங்க இருக்கு ராஜ்யம்? எங்க பார்க்க முடியல? உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமானது இருக்கிறது என்று சொன்னார். அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்னவா மாறணுங்க? தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நீங்களும் நானும் மாறணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்துவிட்டு அவர்தான் மூல காரணர், அவர்தான் என்ன செய்யறார்? அவர்தான் ஆரம்பம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லும் பொழுது பூமியிலிருந்து மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் என்று. ஃபர்ஸ்ட் அவர் தான். இன்னி வரைக்கும் யாரும் உயிர் தழல. திரும்ப சொல்ல, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் என்ன செய்யலங்க, எந்த மனு குலத்தில் இருக்க யாருமே இன்னும் உயிர் தழவில்லை. கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அங்கே கல்லறைகள் எல்லாம், மரித்து உயிர்த்தெழும் பொழுது அந்த கல்லறையெல்லாம் வெடிச்சு என்ன செஞ்சாங்க? எருசலேமின் வீதிகளில் போய் அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள், சடலங்கள் என்ன செய்தது? காணப்பட்டது என்று. அப்போ அவங்க உயிர்த்தெழலையா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. அதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனுடைய காரியம் வேறு. ஏற்கனவே ஒரு செய்தியில் இது குறித்து சொல்லியிருக்கிற, கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் வருகிற நாட்களில் அவைகளை கவனிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தினார். என்றால் இந்த பூமி பிதாவாகிய தேவனை வெறுத்த பூமி. இந்த பூமியானது பிதாவாகிய தேவனை வேண்டாம் என்று சொன்ன பூமி. ஆனால் அதாவது மனுக்குலம் வேண்டாம் என்று சொன்னது. அப்படிதான் ஆதாம் சொன்னா, இவர் வேண்டாம், எனக்கு என்னை நானே ஆண்டு கொள்வேன், நானே என்னை பார்த்துக் கொள்வேன், எது நல்லது கெட்டது என்று எனக்கு தெரியும், நான் சாக மாட்டேன் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய தீர்மானத்திற்கு எந்த விதமான மறுப்பும் ஆண்டவர் காட்டாதபடி, சரி நீ உன்னை நீயே ஆண்டுகள் என்று சொல்லி அனுப்பிச்சா கூட இந்த பூமியை மனுஷன் நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து மாத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வராமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கு ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு இந்த உலகமே சுடுகாடாக முழுமையாக என்ன செய்திருக்குங்க? கருகி போயிருக்கு என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த நாட்டிலேருந்து வெளியில் என்ன செய்யறாங்க? தூரமாக எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் போய் அடிக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அந்த மிசைல் எல்லாவற்றும் பண்ணி வைக்கிறாங்க, நியூக்ளியர் பாம்பை பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு பாம்பெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க? வைரஸ் என்ன செய்யறாங்க? அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்ன செய்யறாங்க? வைரஸை அனுப்பி என்ன செய்யறாங்க? ஜனங்களை சாகடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய சிந்தனை காரணம் ஏன் இப்படியாக இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் தெய்வம் இல்லை, அவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய அவர்களிடத்தில் இடமில்லை என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக ஒரு இடத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தின் வழியாக பிதாவாகிய தேவன் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யமானது கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இது மறைவாக இருக்கக்கூடிய ராஜ்யம், அப்படி கண்களுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம், வெளியில நமக்கு தெரியாத ஒரு ராஜ்யம். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறதுங்க? அந்த ராஜ்யமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாறணும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பணியை செஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஆலயத்தை கட்டிட்டார், ஒரு சபையை கட்டிட்டார். ஆகவே நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது
அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்ன சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தை, பிதாவை தேவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். அப்ப செஞ்சு அங்க வச்சுட்டான். செஞ்ச ஒரு இடம் இருக்கிறது. அன்றைக்கு எருசலேமில் தான் அந்த தேவாலயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சபை அல்லது இந்த ஆலயம், கிறிஸ்து என்ற ஆலயம், கிறிஸ்து என்ற சபையானது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது எங்கும் இருக்கிற, எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு விஷயமாக இயேசு கிறிஸ்து அதை மாற்றி போனார். ஆகவே தான் சொல்லுகிறார், ஒரு காலம் ஒன்று வருகிறது. அந்த சிறியத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு காலம் ஒன்று வருகிறது. இன்றைக்கு நீ கட்டிடத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்தை போய் பார்த்து எருசலேமுக்கு நேராக நீ செபங்களை ஏறெடுக்கிறாய், அங்கே போய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாய். ஒரு காலம் ஒன்று வருகிறது, பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம். அப்படி என்றால் இந்த சபை, இந்த தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஆலயமானது இந்த உலகத்திலே என்ன செய்கிறதுங்க, எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த சபையில நீங்கள் நானும் எப்படியாக இருக்கணுமோ அங்கமுள்ளவனாக நீங்கள் நானும் இருக்கணும். ஆக நான் சொல்ல, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள், அவர்களை தேவனுடைய சபையில வந்து சேருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்களை என்ன செய்கிறார், நீங்க எருசலேமில் போய் இந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் தங்கிருங்க, உங்களுக்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தற்பிக்கப்படும் வரைக்குமாக நீங்கள் என்ன செய்ய எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய அந்த பெற்றுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வரத்தை அவர்கள் பெற்றவர்களாக என்ன செய்கிறார்கள், எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எண்ணிக்கை கடங்காதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆவியானவர் எங்கே சேர்த்தார்னு சொல்லப்படுகிறதுங்க. அப்ப எங்க பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அந்த சபையிலே ரட்சிக்கப்படுகிற நீங்களும் நானும் சேர்க்கப்படுகிறோமா? கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதுதாங்க சபை, இதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கைகளினால் கட்டப்பட்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஆலயங்களை நீங்கள் நானும் பிடித்துக் கொண்டு என்னுடையது என்னுடையது என்று சொல்லி பாரம்பரியத்தை இன்றைக்கு தூக்கி பிடித்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அந்த ஆசாரியில் செய்த தவறு அதுதான். உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னா கூட உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாக திரும்பவும் ஆலயத்தில் போய் பலி செலுத்தலாம், திரும்பவும் ஆலயத்தில் போய் இது பண்ணலாம் சொல்லிட்டு செய்யலாம் இருந்த சிந்தனை உடையவர்களை இயேசு மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை என்ன செய்ததுங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்து போனது. காரணம் என்ன? இனி இது ஆலயம் கிடையாது, கிழிச்சிட்டார். அங்க கைகளினால் கட்டப்பட்டு இருக்கிற சாலமோனினால் கட்டப்பட்ட ஆலயம் என்று பேசுகிறாயே, பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறாயே, அதை குறித்து உன்னுடைய தாத்தா கட்டினது, உன்னுடைய மூதாதையர்கள் கட்டின சபை, 4 தலைமுறை அங்க போற அந்த சபையை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த சபை ஒன்றுமில்லை, அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதை சிலுவையிலே மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிழிச்சு காமிச்சிட்டார். சபை வைராக்கியம் நமக்கு தேவை. எந்த சபை தெரியுங்களா? கைவேலை இல்லாத கிறிஸ்துவால் கட்டப்பட்ட சபையிலே அந்த சபைக்காக தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு நீங்கள் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த கட்டிடத்திற்காக அல்ல. கட்டிடம் நம் கூடி சேர்வதற்கு வெயில் நேரத்தில் கஷ்டம், வெளியில் நின்று நம் ஆராதனை செய்வதோ அல்லது ஆண்டவர் அதான் சொன்ன, போன வாரத்தில் சொன்ன, இந்த மாதிரி ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்வளோ சபைகள் என்ன செய்கிறதுங்க, குடிசை கீழே அல்லது மரத்தடியில் என்ன செய்கிறாங்க, ஆராதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சீனாவில் போங்க, ரஷ்யாவில் போங்க, அங்கெல்லாம் தேவனை ஆராதிக்க, விடுதலையாக ஆராதிக்க முடியாது. ஏன்னா கம்யூனிசம் நிறைந்த தேசங்கள் அவைகளில், நாடுகள் அவைகள். அங்கே என்ன செய்ய ஆராதிக்க முடியாது, பைபிள் கிடையாது அவங்களுக்கு. பைபிள் எங்கே திருடி ஒரு பேஜாக என்ன செய்வாங்க, கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புவாங்க.
அப்படிதான் வேதத்தை படிக்க அந்த ஜனங்களுக்கு இருக்கிற வைராக்கியம், அந்த ஜனங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஜனங்களுக்கு இருக்கிற கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு அன்பு பற்று இன்றைக்கு நமக்கு எத்தனை தான் விடுதலையாக தேவனை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் கூட நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? மத ரீதியாக, மதத்துக்குட்பட்டவனாக, தேவன் செய்த செயலை அறியாதவனாக, மூடனாக, மூட நம்பிக்கை உள்ளவனாக இன்றைக்கு சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவனும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை நமக்கு ஏற்படுத்தி போயிருக்கிறார். ஆகவே தெளிவா இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், கேபா, நீ பேதுரு, நீ கேபாவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இந்த கட்டிடங்களை மேற்கொள்ளக்கூடிய எத்தனை காரியங்கள் வரலாம். இந்த கல்லினால் கட்டப்பட்ட, செங்கலினால் கட்டப்பட்ட, சிமெண்ட்ல கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டு போகலாம். ஆனால் என்றைக்கும் இடிக்கப்படாத, என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற, என்றைக்கும் உயிருள்ளதாக இருக்கக்கூடிய சபையிலே நீங்கள் நானும் சேர்க்கப்படுவது தாங்க உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். ஆனா இன்னைக்கு நீங்க யாருன்னு கேட்டா, கிறிஸ்தவ. எந்த கிறிஸ்தவ? எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போற. நான் கிறிஸ்தவன் என்று சொல்றது கூட இன்னைக்கு மத ரீதியாக, மதத்துக்குட்பட்டவனாக நான் மாற்றி வைத்திருக்கிறேனே. எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் ஆசி. எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் சிஎஸ்ஐ. எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் பெண்டகாஸ்டல். நான் எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் பிரதரன். நான் எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் லுத்தரன். நான் ஆவிக்குரிய சபை, திருத்துவத்தை கொண்டிருக்கிற சபை, ஃபுல் காஸ்பல். சபையில் இன்றைக்கு இத்தனை பாகுபாடுகளை கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய சபை, ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற சபையாக கிறிஸ்துவை நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வேதம் சர்வ சங்கமாகிய திருச்சபை, அதிலே இந்த டினாமினேஷன் கிடையாது. தேவனுடைய சபை, தேவனால் கைவேலை இல்லாத இயேசு கிறிஸ்துவால் சிலுவையிலே கட்டப்பட்ட சபை. அதிலே பிதாமக தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த சபையில நீங்களே நானும் அங்கமில்லவனா இருக்கணும். அந்த சபையில யாருங்க தலைமை போதகர்? அந்த சபையில யாருங்க மூப்பர்? அந்த சபையில யாருங்க அப்போஸ்தலர்? அந்த சபையில யாரு மேய்ப்பன்? அந்த சபையில யாரு போதகன்? அந்த சபையில யாரு சுவிசேஷகன்? அந்த சபையில யாரு போதிக்கிறவன்? ஆனா இன்றைக்கு மேய்ப்பன், அப்போஸ்தலர் என்று சொல்லி பல விஷயங்களை இன்றைக்கு இந்த உலகமானது என்ன செய்யுதுங்க? அது ஒரு போஸ்டாக, அது ஒரு போஸ்டிங் தான். அது என்னது? அது ஒரு போஸ்டிங். இது உலகத்தினுடைய அரசாங்கத்துக்கு வேணா சில விஷயங்களை வச்சுக்கோங்க, போங்க. நான் யார்? ரெவரன். நான் ரெவரன். ரெவரண்டோட மீனிங் தெரியுங்களா? நான் மதிப்புக்குரியவன் என்று அர்த்தம். ரெவரண்ட் என்றால், பிஷப் என்றால் அதுதான், அது அப்படிதான். போப் என்றால் இன்னும் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் கூட விட்டுறாங்க, போப்பை பிடிச்சிட்டு போற மக்கள் உண்டு. அவரை போல பரிசுத்தமான இந்த உலகத்தில் அவரை போல கடவுள் கூட கிடையாது, இயேசு கிறிஸ்துவ கூட கிடையாது. அப்படி என்பது போல போப்பினுடைய காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சர்வ சங்கமாகிய திருச்சபையில் நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும்? அங்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஐயா, ஆர்சின்னு சொன்னா ஒரு இடம் இருக்கிறது, அந்த 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 சபைக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிறது. நான் ரோமன் கத்தோலிக் அல்லது சிஎஸ்ஐ நான் அங்கமுள்ள அந்த சபைக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. இசிஐ அங்க ஒரு அட்ரஸ் இருக்குது. பெண்டகாஸ்டல் அங்க ஒரு அட்ரஸ் இருக்குது. அங்க போறதுக்கு எனக்கு இந்த சபையில நான் சேர்வதற்கு என்னங்க எனக்கு அட்ரஸ்? நான் எங்க போய் சேரு? சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லுகிறீரே, தேவனால் கட்டப்பட்ட சபை என்று சொல்லுகிறீரே, அந்த சபையில பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறீரே, அப்ப அந்த சபை எங்க இருக்கிறது? பிரதர் இப்ப அட்ரஸ் சொல்ல போறார், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சபை வேற எங்கே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள தாங்க அந்த சபை இருக்கிறது.
வெளியரங்கமாக சில இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் 48 கேஜா வினோத் டவுன் அப்படின்னு சென்னை 6,20,024 ஆமாம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் சர்வ சங்கமாகிய திருச்சபையில் நீங்களும் நானும் மங்கமுள்ளவனாக இல்லை என்றால் இந்த கட்டிடத்தோடு சேர்ந்து நீங்களும் நானும் அழிஞ்சிருவோம். உண்மை இது. நான் 100க்கு 100 உண்மையான வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பல கேள்வி, இந்த கேள்விகளோடு கூட பல கேள்விகள் நமக்கு இருக்கு. ஏன் மூணு தெய்வம் நமக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஏன்? இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? இந்த தன்மையை நான் எப்படி நான் புரிந்து கொண்டு வாழ்வது? இந்த உலகத்திலே இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால இத்தனை டினாமினேஷன் உருவானதற்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? இந்த திருத்துவம் தான். பைபிளில் திருத்துவம் என்ற வார்த்தை கிடையாது. ட்ரினிட்டி அப்படின்வாங்க. ட்ரினிட்டி என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இன்னும் சொல்றாங்க ஒரே தேவன், ஏக தேவன், அதுதான் யெகோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு யெகோவா சாட்சின்னு. அல்லது இன்னொரு பக்கத்தில் ஒன்லி ஜீசஸ், இன்னொரு பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிற மையப்படுத்தி செயல்படுகிற சபைகளும் உண்டு. அப்ப மூணுமே இல்லப்பா, ஒரே கடவுள்ப்பா, அல்ல இல்லப்பா, மூணுமே இருக்குதுப்பா, நான் ஃபுல் காஸ்பல்பா, பூரண சுவிசேஷத்தை, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நான் விசுவாசிக்கிற திருச்சபையாக நான் இருக்கிறேன். அப்ப நீங்களும் நானும் எதன் அடிப்படையில் நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயலை, அந்த ஒரு தன்மையை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதான் முன்னாடியே சொன்னது போல ஒரு எழுத்தின் வடிவிலே நீங்களும் நானும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்யக்கூடாதுங்க? பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. கூடாது என்றால் பார்க்க முடியாது என்ற அர்த்தம். குழம்பி போவான் மனிதன். ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியல நம்மால். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள், மாம்சத்தில் வந்தவரே உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியல. கண்ணுக்கு தெரியாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும், யாரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், இதுவரைக்கும் பார்த்திராத சர்வ வல்லவரையும் உங்களை என்னாலும் பார்க்க முடியாது. அப்போ எப்படி அவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி அவரை நாம் தெரிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு பைபிள் காலேஜில் போனீங்கன்னா திருத்துவத்தை குறித்து ஒரு சப்ஜெக்டே இருக்கும். ட்ரினிட்டி அப்படின்வாங்க. அந்த சப்ஜெக்ட் தியாலஜியில் அது ஒரு சப்ஜெக்டாக வச்சிருப்பாங்க. அதை படிப்பது நிமித்தமாக இயேசு கிறிஸ்தன் யாருன்னு புரிஞ்சிருச்சு, பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, பிதாமக தேவன் என்றால் யார் என்று எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஓடிவிட முடியாது. குழம்பி போவோம். இத்தனை தேவ மனிதர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், என்ன சொல்றது, மேதைகள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? விழுந்து போவதற்கு காரணமாக இந்த திருத்துவத்தை என்ன செய்தார்கள்? புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆனால் வேதம் தெளிவாக இந்த வேத வசனங்களை உயிர்த்தெழுது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நீங்கள் என்ன செய்யலாங்க? திருத்துவத்தை நீங்களும் நானும் கவனிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் சரீரத்தை என்ன செய்தார்? என்னவாக மாற்றினார்? தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக அதை மாற்றினார் அல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்ததற்கு முதல் காரணம், மூல காரணம் என்ன தெரியுங்களா? மாம்சத்தில் வாழ்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிதாவக தேவன் வர வேண்டும், பிதாவக தேவன் வாழ வேண்டும், சர்வ வல்லமையுள்ளவர் நமக்குள்ளே வசிக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் மனுஷன் அதன் தன்மையை இழந்தவனாக, பிதாவக தேவனோடு கூட சேரக்கூடிய எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லாதவனாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலே தாமே என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவாக ஒரு மாம்சத்தில் என்ன செய்தார்? உங்களுக்காக, எனக்காக, நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்திலே வந்து, அதான் தெளிவாக வேதம் சொல்லும், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் தாமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காரணம், அந்த மாம்சம், அந்த இரத்தம் என்று சொல்லப்படுகிறவர்களிலே பிதாமக தேவனுடைய வாசமானது இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த உலகத்தில், இதுவரைக்குமா கிறிஸ்து வருகிற வரைக்குமாக இந்த உலகத்தில் தேவன், பிதாவாக தேவனோடு கூட சேரக்கூடிய எந்த விதமான வாய்ப்பற்றவனாக மரித்த நிலையிலே மனிதன் கிடந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த மாம்சத்திலே வந்து பிதாவாக தேவனை சுமந்து கொண்டு அவர் நடந்து போனார். தன் போஜனம், தன் உணவு கூட பிதாவின் சித்தத்தை செய்கிறதாக, தன் சரீரத்திலே பிதாவின் சித்தத்தை சுமந்தவராக இயேசு கிறிஸ்து வலம் வந்தார், நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம்.
அற்புதம் செய்யும் போது கூட இஷ்டத்திற்கு தன் அற்புதத்தை செய்யாதபடி பிதாவாகிய தேவன் யாருக்கு சொல்லுகிறாரோ, எதற்கு சொல்லுகிறாரோ அவர்களுக்கு மாத்திரம் அற்புதத்தை செய்து போனவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. கடல் மேல் நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. வியாதிகள் சுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆண்டவர் எங்கே தண்டோரம் அடிச்சிட்டு ஒரு பெரிய மேடையை வைத்துக் கொண்டு, பார் என்ன செய்கிற, எல்லாரும் கடலோரத்தில் நிற்கவை, நான் என்ன செய்கிறேன், கடல் மேல் நடந்து போகிறது, ஜனங்கள் பார்க்கட்டும் என்ற விதத்தில் இயேசு செய்யல. எங்க செஞ்சா? எத்தனை பேர் அதை பார்த்தாங்க? அவருடைய சீஷர்கள் மாத்திரம்தான் அவர் கடல் மேல் நடந்ததை பார்த்தாங்க. காரணம் என்னவென்றால் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வதுதான் இயேசுவின் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான பணியாக இருந்தது. ஏனென்றால் இந்த சரீரத்திலே மாம்சத்திலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது கடினம். அது இயேசு செய்து போனார். அதுக்கு தான் அவருக்கு சிலுவையே கிடைச்சது. அதுக்கு தான் அவருக்கு சிலுவையே கிடைச்சது என்று பார்க்கிறோம். அத்தனை போராட்டம், அத்தனை பாடுகள், அத்தனை விதமான எதிர்ப்புகள் இயேசு கிறிஸ்து வந்தபோது கூட கடைசி நிமிஷம் வரைக்குமாக தன் ஜீவனை கூட, தன் ஆவியை கூட பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவர் என்று பார்க்கிறோம். உங்களால் என்னால் அதை செய்ய முடியாது, செய்ய முடியவே முடியாது. நேற்று தினத்தில் பேசிக்கொண்டிருக்கும் அதுதான். இன்றைக்கு நான் நினைக்கிறோம், கட்டளைகள், பிரமாணங்கள், வேதத்தில் இருக்கிற தேவன் சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசன வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்குரியது என்று நீங்களும் நானும் பின்பற்றும்படியாக போகிறோம். வீட்டில் 10 கட்டளையை நம்ம என்ன செய்கிறோம், எழுதி வச்சு, அதை சபையில் கூட சில சபைகளை பாருங்கள் 10 கட்டளை எழுதி வைத்து அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். தினமும் அதை டிக் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன, நான் செய்யலை, பாவம் செய்யலை, நான் ஒரே கடவுளை வணங்குறேன், இன்னைக்கு நான் பொய் சொல்லலை அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகிறோம். அந்த கட்டளைகள், பிரமாணங்கள் நீங்களும் நானும் கடைபிடிக்கும்படியாக கொடுக்கப்படலைங்க. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் நிறைவேற்றும்படியாக கொடுக்கப்பட்டவைகள் அவைகள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார், என்னன்னு சொல்றார், இவைகளை நான் அதை எடுத்து போடும்படியாக, அதை கிறுக்கி போடும்படியாக நான் வரவில்லை, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன் என்று சொன்னார். அதான் ஆண்டவர் அப்படித்தானே சொல்றார், நிறைவேற்றும்படியாக வந்தேன் என்று சொன்னார். ஏனென்றால் உங்களால் என்னால் முடியாதவைகள், உங்களால் என்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களை பின்பற்ற முடியுமா? அப்படிதான் சொல்றாங்க. நான் பின்பற்றினேன், நான் சின்ன வயசுலேருந்து நான் பின்பற்றுகிறேன், நான் சிறு வயதிலிருந்து அவைகளை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் கூட, நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை, தேவனுடைய சமூக தேவனோடு கூட சேரக்கூடிய அந்த பரிசுத்தத்தை உங்களால் என்னால், என்னுடைய சரீர இந்த மாம்ச கிரியையினாலே அதை நிறைவேற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளலை. ஆண்டவர் சொன்னவன, நான் நான் கடைபிடிக்க போகிறேன், நான் கடைபிடிக்க போகிறேன் என்று ஓடிட்டோம். கட்டளைகளை வாங்கி கொண்டு, பிரமாணங்களை வாங்கி கொண்டு மோசேயின் இடத்துல அந்த 10 கட்டளை கொண்டு வந்து, நான் என்ன செய்கிறேன், சின்ன வயசுலேருந்து இது பின்பற்றி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை சேர்த்து 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 என்ன செய்கிறோம், வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அப்படி தானே. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க. காலையில் எழுந்து என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறது எதுக்கு? நல்லது, எனக்கு அது நல்லது, என் வயிற்றுக்கு நல்லது, என் உடம்புக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்றேன். சபைக்கு வாங்க, ஒழுங்கா வாங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னா ஏன் சபைக்கு வர? நல்லது அது. இதுதானுங்க நியாயப்பிரமாணம், இதுதாங்க கட்டளைகளை பின்பற்றுகிற அனுபவம். அவ பிரதர் சர்ச்சுக்கு வர வேணாம்னு சொல்ற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்படி சொல்லல. என் ஜெபமும் என்னுடைய தேவனுக்கு அடுத்து இருக்கிற காரியங்களை தேடுகிற விஷயங்களும், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அல்லது இதற்கு இது என்ப விதத்தில் என்ன செய்யக்கூட செயல்படக்கூடாது. அது மனப்பூர்வமாக தன்னாலே நடக்கிற விஷயங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது மற்றவங்களை பார்த்து பாருங்க, இப்பொழுதுதான் இவருக்கு பிரச்சனை வந்தது, ஆனால் ஆண்டவர் எப்படி தேடுறார் பாருங்க. அப்படிதானே நம்ம தானியேலை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு தானியேலை அப்படித்தானே சொல்லி கொடுக்கிறோம். அத்தனையாக தேவனுக்காக தானியேல் என்ன செய்ய ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவனுடைய வழக்கம் போல அவர் ஜெபம் பண்ணார். அந்த காரியமானது அந்த என்ன செய்கிறது, அந்த சட்டம் போடப்பட்ட பின்பும் அவர் செய்ததுனால அவருக்கு என்ன செய்யப்பட்டது, அங்கே சிங்க குகையில் கொண்டு போய் என்ன செய்தாங்க, போட்டு அவரை
அந்த சிங்கங்கள் பீறி போடும்படியாக செய்தாலும் கூட தானியேல் செபிக்கிறவனாக இருந்தபடியினாலே அந்த சிங்கங்கள் வா என்ன செய்ய கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொரு பக்கத்தில், இந்த பக்கத்தில் பவுலும் சீலாவினுடைய செபத்தை அப்படிதான் நம்ம சொல்லி தரோம். பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க, அந்த தொழுமரத்திலே மரத்திலே கட்டப்பட்டவர்களாக அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் இங்க என்ன செய்கிறார், புலம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, பாடல் பாடி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும். அப்போ அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு என்ன செய்கிறோம், பிரசங்கம் பண்றோம். அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப என்ன பிரதர் சொல்லி தர்றது, அவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே வாழ்ந்து போனா. எத்தனை உதாரணங்கள் வேதத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், இதை செஞ்சா ஆண்டவர் உனக்கு இதை தருவார், நீ நல்லா ஜெபம் பண்ணு ஆண்டவர் உனக்கு இதை தருவார், நீ இதை செய்தா ஆண்டவர் உனக்கு தருவார் என்கிற கோட்பாடுகளை அல்லது வேதம் சொல்லுகிறது போல பிரமாணங்களை கொண்டவனாக நான் என்ன செய்ய, கட்டுப்பாடை கொண்டவனாக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட செயல், இப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குரிய அல்லது கட்டளைகளுக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் நானும் அடிபணிவேன் என்றால், அதற்குரியதாக நான் கடந்து போவேன் என்றால், நீங்கள் நானும் கிறிஸ்து வடிவமைத்த, கிறிஸ்து உருவாக்கி வைத்திருக்கிற சபை கூடாரத்திற்கு உட்பட்டவன் நான் அல்ல. ஒரு கட்டிடத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிற சபைக்கு உட்பட்டவனாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும் பிரதர், இயேசு கிறிஸ்துவை தேடுகிற, இயேசு பிதாவாகிய தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக நீங்கள் நானும் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் நான் கடந்து போகிறவனாக இருக்கணும். தானியேலை பொறுத்தவரை சட்டம் முக்கியம் இல்லை. தானியேலை பொறுத்தவரை சிங்க கெபி அவர் கொடுக்கப்பட்டாலும் அது அவருக்கு முக்கியம் இல்லை. தேவனை துதிப்பது மாத்திரம்தான் அவருக்கு முக்கியம். பவுலும் சீலாவும் அங்கே தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படி அவர்களுக்கு பாடல் வந்தது, எல்லாருக்கும் இன்னைக்கு ஆச்சரியம். ஊழியக்காரங்களுக்கு அந்த ஆச்சரியம், எப்படி பாடினாங்க தெரியலையே, நமக்கு ஒரு தலைவலி வந்தாலே பாட்டு வரலையே, வெறும் முனங்கள் தான் வருகிறது. ஐயோ அம்மா ஐயோ அப்படிதானே முனங்கள் வருகிறது, எனக்கு எங்கே பாட்டு வருகிறது என்று கேள்வி நமக்கு இருக்கலாம். பவுலும் சீலாவும் அவள் இருக்கிற சூழ்நிலையை அவர்கள் பார்க்கல, அந்த விதத்தில் அவர்கள் வாழலை. அவருடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தை எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை. எப்படியாவது கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்யணும், எப்படியாவது தேவனை நான் மகிமைப்படுத்தணும், என் வாயின் வார்த்தை நிமித்தமாக, என்னுடைய பிரசங்கத்தின் நிமித்தமாக கிறிஸ்து மகிமைப்பட அந்த சிந்தையோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல சூழ்நிலையிலும் தேவனை பாடினார்கள். அவர்கள் சாதகமாக இருந்த சூழ்நிலையிலும் தேவனை பாடினார்கள், அவர்களுக்கு பாதகமாக இருக்கிற சூழ்நிலையிலும் தேவனை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு சாதகம் பாதகம் என்ற அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை போனாலும் என் தேவனை தேடுகிற உணர்வு என்னை விட்டு போகக்கூடாது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதான காரியங்கள், இதுதான் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதை செய்ய முடியாது, அது மிகவும் கடினமாகவே தான் இயேசு கிறிஸ்து அதை செய்து போனார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதை எனது போஜனம் அப்படி அவனமாக கிறிஸ்து செய்து போனபடியினாலே நமக்காக ஆகவே அவை எல்லாவற்றும் செய்ததினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார். அவரே தன்னை என்ன செய்கிற சபை என்று சொல்லுகிற, ஆலயம் என்று சொல்லி என்ன செய்கிற சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த ஆலயத்திற்கு உட்பட்டவனாக, கிறிஸ்துவால் கைவேலை இல்லாத கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துக்கு உட்பட்டவனாக நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, சேருகிறவனாக இருக்க வேண்டும். அந்த சபையில நீங்களும் நானும் சேர்ந்து நீங்களும் நானும் யாரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனை துதிக்கிறவனாக நீங்களும் நானும் வாழணுமா? எத்தனை அருமையா ஆண்டவர் சொல்றாருங்க, எத்தனை அருமையா தலை, கிறிஸ்து தலை என்றால் அவர் தான் முதன்மையாக அந்த சபையில சேர்க்கப்பட்டவர். அந்த சபையை அவர் உருவாக்கினவர். அந்த சபையை அவர் உருவாக்குவதற்காக தன் சரீரத்திலே தனித்தை கிழிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அந்த சபை உருவாக்கும்படியாக ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். வேர்வை சிந்தி கட்டின வீடுங்க அப்படின்னுவோம், ரத்தம் சிந்தி கட்டின வீடு அப்படின்னுவோம். காரணம் என்ன என்றால் நாம் உழைத்து கட்டின கட்டிடம் என்று பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து இயேசு கிறிஸ்து திருச்சபையை சபையை கட்டியிருக்கிறார். அந்த கட்டிடத்திற்குள்ளாக அந்த
சபைக்குள்ளாக நீங்களே நானும் அங்கமுள்ளவனாக போக வேண்டும். ஆகதான் சொல்லுகிறார், நீங்களே நானும் அவயவங்களாக இருக்கிறோம். பவுல் சொல்றார், நீங்களே நானும் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிற நீங்களே நானும் அவயவங்களாக இருக்கிறோம் என்றால், சர்வ சங்கமாகிய பிதாபக தேவன் மாசம் பண்ணுகிற கிறிஸ்துவால் கட்டப்பட்ட சபை, அந்த சபையில நீங்களே நானும் மெம்பராக மாறணுமா? ஹல்லேலூயா. இந்த மெம்பர்ஷிப்புக்கு வருஷத்துக்கு சந்தா கட்ட வேணாம். இந்த சபையில சேருகிறவர்கள் நீங்களே நானும் என்ன செய்ய தேவையில்லை, எந்த டினாமினேஷன் என்று தேவையில்லை. நீங்க கிறிஸ்தவ மதமா இல்ல, நீங்கள் ஆசியா இல்ல, நீங்கள் சிஎஸ்ஐயா இல்ல, நீ பெண்டகாஸ்டா இல்ல. மதத்துக்குரியவனாக நீங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்றால், நீங்கள் நான் கட்டிடத்தில் இருக்கிற சபைக்கு அங்கமுள்ளவன், அவ்வளவுதான். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத கிறிஸ்துவனுடைய சபை, அந்த சபையில் அங்கமுள்ளவனாக இருக்கிறவனுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. ஒரே ஐடென்டிட்டி, இயேசு மாத்திரமே. நம்முடைய அட்ரஸ் அது இயேசு. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கு அட்ரஸ், உங்களுக்கு எனக்கு முகவரி, உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஐடென்டிட்டி அவர்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் பிதாவக தேவன் நம்மளை பார்ப்பது நிமித்தமாக நம்ம என்ன செய்கிற சபையில சேர்க்கலங்க, இயேசு கிறிஸ்துவை அவர் கவனிப்பது நிமித்தமாக நீங்களினாலும் சபையில சேர்க்கிறோம். இதுல இன்னொருவர் வருகிறார். யாருங்க? பிதாவக தேவனை குறித்து வேதம் நாம் எவ்வளவு நேரம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்தான் என்ன செய்கிறார்? சரீரமாகிய சபை, சர்வ சங்கமாகிய சபை, அது அவர்தான் அந்த சபை, அந்த சபையின் தலைவர் அவர்தான், அவர்தான் அந்த தலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்? அப்ப அவருடைய வேலை, அவருடைய பணி என்ன? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்கு என்னங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவன் ஒருவன், திரும்ப சொல்றேன், எவன் ஒருவன் சரீரத்தின் வழியிலே, சரீரத்தின் ரீதியிலே தன் ஆத்மாவை நடத்துகிறானோ அவன் தேவனற்றவனாக மாறி போய் விடுவான். தேவனுடைய வழியில் அவனால் போக முடியாது. சரீரத்தின் வழியாக, சரீரத்தின் ரீதியிலே சரீரம் என்ன சொல்லுகிறதோ, இந்த மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழியாக தன் ஆத்மாவை நடத்துகிறவன் என்ன செய்வாங்க? நிச்சயமாக தேவனண்டை அவன் சேர முடியாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அநேகம் பேர், 99.99% பேர் சரீரம் என்ன சொல்லுகிறதோ, மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அவனை போய் அடி, அவனை போய் உத, அங்கே அவனுடைய நாட்டில் குண்ட போடு, அவனை என்ன, அவன் மேல் போர்த்தோடு, அவனை கீழ்படுத்து, அவனை நாசப்படுத்து, பிள்ளைகள் என்று பார்க்காதே என்று சொல்லி என்ன செய்கிற பலவிதமான காரியங்களை மாம்சத்தின் ரீதியாக, மாம்சத்தின் வழியில் அவன் சிந்திக்கிறதுனாலே தன் ஆன்மாவை மாம்சத்தின் வழியில் நடத்துகிறவனாக அவன் மாறுகிறான். அவனுக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. அவனால் நிச்சயமாக தேவனிடத்தில் சேர முடியாது. ஆனால் எவன் ஒருவன் தன் ஆன்மாவை, தன் ஆத்மாவை ஆவியின்படி நடத்துகிறான், தேவன் தனக்கு அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின்படி நடத்தும்படியாக பிரயாசப்படுகிறவனுக்கு தான் பிதாவாகிய தேவனை சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் சிந்தையிலே, மாம்சத்தின் சித்தத்தின்படி, தன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி அவர் என்ன செய்யலுங்க? கிரியை நடப்பிக்கல. ஆகவேதான் மாம்ச சித்தம் அவர் செய்யாததுனாலே அவருக்கு என்ன செய்தார்கள்? கைகளிலும் கால்களிலும் மாம்சத்தில் என்ன செய்யப்பட்டது? ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய மாம்சத்தின் தலையின் மேலாக என்ன செய்ததுங்க? முள்முடி சூட்டப்பட்டது. ஏனென்றால் அத்தனையாக வலிக்கும். மாம்சத்தை காரியங்களை விடுவதற்கு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அந்த காரியங்களை விடுவதற்கு மிகவும் மிகவும் கடினம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்ததனால தான் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. சிலுவையிலே முள்முடி அவருக்கு என்ன செய்ததுங்க? சூட்டப்பட்டது. அந்த முள்ளை வைத்து என்ன தலையில வைத்து அழுத்துகிறான், ரத்தம் வடிகிறது என்று பார்க்கிறோம். கால்களில் என்ன செய்ய ஆணிகளை வைத்து அடித்தார்கள். விழாவில் என்ன செய்ய ஈட்டியை வச்சு குத்துறாங்க. காரணம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மாம்ச சித்தத்தை செய்ய விரும்பல. ஆகவே அவருக்கு மாம்சம் அங்கே சித்திரவதைப்படுது.
நீங்களும் நானும் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் தானே சொல்லுது, மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தையோ. அப்ப இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராக ஆவிக்கேற்றபடி என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு ஆவி உண்டு, ஆவி இருந்தது. அந்த ஆவி என்ன செய்தது? கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து ஆவியின் ஊடாக தன்னுடைய பிரயாணத்தை அவர் நடத்தினபடியினாலே, அந்த ஆவிக்கூடாக பரிசுத்த ஆவியானோட ஆவியும் கலந்தபடியினாலே என்ன செய்தார்? பிதாவாக தேவனிடத்தில் தன் ஆவியை என்ன செய்தார்? யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது? பிதாவாக தேவனிடத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படினால் இயேசு கிறிஸ்து ஆவிக்கேற்றபடி தன் பிரயாணத்தை, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ இதுவரைக்குமாக, கிறிஸ்து வருகிற வரைக்குமாக, அல்லது இன்றைக்கு கூட மனிதர்கள் எல்லோருமே மாம்சத்தின் அடிப்படையில் தான் தன் ஆன்மாவை நடத்தும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆவிக்கேற்றபடி நடத்துவது நமக்கு தெரியல, ஆவிக்கேற்றபடி சிந்திப்பது நமக்கு தெரியல, ஆவிக்கேற்றபடி நான் கடந்து போக வேண்டிய பாதை எதுவென்று நமக்கு தெரியல. ஆனால் சபையின் பெயர் மாத்திரம் என்ன? ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறது முக்கியமல்ல, நான் ஆவியிலே நடத்தப்படுகிறவனாக நான் இருக்க வேண்டும். இந்த ஆவியானது கர்த்தர் தந்த தீபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மாம்சத்தின்படி நடக்கும்படியாக நான் பிரயாசப்படுகிறதுனாலே ஆவியானது என்ன செய்கிறது? அங்கே முரண்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன் மாம்சம் சொன்னபடி செய்யாமல் ஆவி சொன்னபடி, ஆவிக்கேற்றபடி அவர் நடந்தபடியினால தான் அவர் என்ன செய்தார்? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவரால் முடிந்தது. ஏனென்றால் அந்த ஆவி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தீபம். அப்ப ரட்சிக்கப்படுகிற நான், ரட்சிக்கப்படுகிற நான் இந்த மாம்ச சிந்தையுடையவனாக, இந்த மாம்சத்தோடு கூட நான் போராடுகிறவனாக நான் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்றால் அவர் உங்களை ஆவிக்கேற்றபடி உங்களை நடத்துவார். ஆகவேதான் அவர் பெயர் ஆவியானவர். கிறிஸ்து மாம்சத்தில் வந்த, கிறிஸ்து மாம்சத்தில் விடுவிக்க வந்த தெய்வத்தினுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய சபையில் நான் சேர்க்கப்பட்ட நான் தொடர்ந்து ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பலன் தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை. ஆகவே ஆவியானவர் கொடுக்கப்பட்ட சபையிலே, ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லி ஆவியானவர் சபையில் என்ன செய்து? ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்களை, என்னை ஆண்டவர் இந்த சபையில சேர்த்தது யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அவர் கண்களுக்கு தெரியும், நம்முடைய ஆவி நமக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது. ஆகவே தான் அவர் மறைந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக, தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறதாக, என்னுடைய பிரயாணம் எல்லாம் ஆவிக்கேற்றபடி என்னுடைய சிந்தனை மாற்றப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை சொல்லுகிறார். என்ன வேதம் சொல்கிறது? சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் உங்களால் என்னால் பார்க்க முடியாது, இவைகளை கவனிக்க முடியாது. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு என்ன செய்கிறார்? சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்னங்க? கிறிஸ்து சபையை செஞ்சுட்டு போயிட்டார், சபையை உருவாக்கிட்டார். அந்த சபையில சேர்க்கப்படுகிறவர்களை தொடர்ந்து நடத்தும்படியாக, தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளாக நடத்தும்படியாக வேறொரு தேற்றரவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்கு கொடுத்து போனவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. 2000 வருடமாக இந்த உலகத்திலே சபையை, சர்வ சங்கமாக திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறது அவரே. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய சபை என்று பெயர் போடுகிறது முக்கியமல்ல, அல்லது திருத்துவன் என்னுடைய சபை முழு
ஃபுல் காஸ்பல், பூரண சுவிசேஷத்தை கொண்டிருக்கிற சபை என்று சொல்லுகிறது முக்கியமல்ல, பெயர் முக்கியமல்ல. நம்முடைய பேர் எல்லாம் என்னங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உங்களுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. என்னுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் என்னுடைய முகவரி, எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து. அவர்தான் தலை, அவர்தான் மூல காரணராக சிலுவையில் என்ன செய்தார்? எனக்காக, உங்களுக்காக சிலுவையில் அந்த சபையை ஏற்படுத்தும்படியாக முதலாக தன் சரீரத்தை தன் ஆலயமாக, பிதாவுக்கு தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றினவர். இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செஞ்சாருங்க? உதவி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு? ஆவிக்கேற்றபடி கிறிஸ்து தன் வாழ்க்கை நடத்தும்படியாக. மாம்சத்திலே வந்த கிறிஸ்து ஆவிக்கேற்றபடி நடத்தும் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி? கிறிஸ்து மாம்சத்தில் வந்தபடினாலே ஆவிக்கேற்றபடி தன் சரீரத்தை தன்னுடைய வாழ்க்கை நடத்தும்படியாக, ஆத்மாவை நடத்தும்படியாக அவருக்கு ஆவி கொடுக்கப்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எருசலேமிலே போய் தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அதனாலே என்ன செய்யுங்க? தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே சொல்றார், இந்த 3 தன்மையும், 3 நபர் என்றும் சொல்லலாம், 3 தன்மை என்றும் சொல்லலாம், நீங்க எப்படி வேணா அதை சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த உலகத்தில் உங்களை என்னையும் இந்த சபையில சேர்த்து நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். எத்தனை அருமையாக தேவன் தமது கிரியை வெளிப்படுத்துகிறார். எதற்கு பரிசுத்த ஆவி முக்கியம் அப்படின்னா, நம்மை ஆவிக்கேற்றபடி நடத்துவதற்காக. மாம்சத்துக்கு சிந்தையின்படி நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அது கஷ்டம். அதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்துட்டார். மாம்சத்தை சிலுவையில் கொன்று போட்டார். மாம்சத்தின் கிரியைகளை அவர் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பதான் பவுல் சொல்றாரு, ஆவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு பிரமாணம் தேவை, அது பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம். அந்த பிரமாணம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆவிக்கேற்றபடி நடக்கிற பிள்ளைகளாக, ஆவிக்குள்ளாக நமது பிரயாணத்தை செய்கிற பிள்ளைகளாக பிதாவுக்கு தேவனோடு கூட சேரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார்? முடிந்த காரியத்தை அதில் தொடர்ந்து நான் என்ன செய்யணும்? பிரயாசப்பட, அதில் நடக்கிறவனாக, அதில் பிரயாணம் பண்ணுகிறவனாக இருக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே அங்கமுள்ளவர்களாக சேர்க்கப்பட வேண்டும். ஒரு டினாமினேஷனில் சேர்க்கப்படக்கூடாது. ஒரு மதத்திற்குள்ளே நீங்களும் நானும் சேர்க்கப்படக்கூடாது. நீங்களும் நானும் கிறிஸ்து என்று சர்வ சங்கமாக சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். உங்களை என்னையும் ஒன்று சேர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எதை மையமாக வைத்துங்க? எதை மையமாக வைத்தென்றால் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை மையமாக வைத்து இந்த சபை கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு 2000 வருஷம் வயது இருக்கலாம், 2000 வருஷங்களாக எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரே சபை, அந்த சபை ஒரே மெய்ப்பனை கொண்டிருக்கிற சபையாக, ஒரே தலையை கொண்டிருக்கிற சபையாக இந்த சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சபையில் அங்கமுள்ளவனாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சபைக்கு யாரும் காணிக்க தர தேவையில்லை. அந்த சபைக்கு யாரும் தசமமாக தர தேவையில்லை. அந்த சபைக்கு யாரும் என்ன செய்ய தேவையில்லை? கோட்பாடுகளை கொண்டவனாக, பலி செலுத்துகிறவனாக இருக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் கிறிஸ்து முன்பாகவே செய்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாக, தெளிவு பெற்றவர்களாக, அவருடைய வழியில் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நம்முடைய கையில தான் இருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேனா அல்லது என்னுடைய மாம்சத்தின் சிந்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனா என்பதை கவனிக்க வேண்டும். மாம்சத்தின்படி நான் சிந்திப்பேன் என்றால் பல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்? எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஆகவே தான் கிறிஸ்து சகலவற்றையும் செய்து போயிட்டார். இனி அவர் செய்தவர்களை, மாம்சத்தின் கிரியைகளிலே அவர் செய்தவர்களை விசுவாசித்து என்னை ஆவிக்கேற்றபடி நடத்தும் ஆண்டவரே என்று தொடர்ந்து ஆவிக்கேற்றபடி நம்மை நடத்துகிற அந்த சத்தியத்தை எனக்கு தருவீராக என்று நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா?